வணக்கம் மக்களே. நீ இன்றி நான் இல்லை எபிசோடு 2. மறுநாள் மாலை. அதே கடற்கரை. ஆனால் இன்று விஜயின் கவனம் ஓவியத்தில் இல்லை. அவன் கண்கள் முழுவதும் மலரை தான் தேடிக்கொண்டிருந்தன. அவள் வருவாளா, வந்தாலும் பேசுவாளா என்ற 1000 கேள்விகள் அவனுக்குள். சூரியன் மறையத் தொடங்கியது. கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்து அவன் கிளம்பும் வேளையில் அந்த கூட்டத்தில் ஒருத்தி தனியாக நடந்து வந்தாள். அது மலர். கையில் நேற்று மழையில் நனைந்த அதே புத்தகம். விஜய் ஒரு கணம் உறைந்து போனான். அவளை பார்த்ததும் அவனுக்குள் பயமும் சந்தோஷமும் கலந்த ஒரு உணர்வு. அவன் மெதுவாக அவளை நோக்கி நடந்தான். அவள் அருகில் சென்றதும் அவனது இதயம் படபடத்தது. அவள் அருகில் சென்றவன் "எஸ்கியூஸ் மீ" என்றான். அவள் திரும்பினாள். நேற்று பார்த்த அதே தீர்க்கமான கண்கள். விஜய் மெதுவாக சொன்னான், "நேற்று மழையில் உங்கள் புத்தகம் நனைஞ்சதுக்கு சாரி." "நான் விஜய்." அவள் அவனை பார்த்து மெல்லிய புன்னகையோடு சொன்னாள், "நான் மலர்." புத்தகம் நனைஞ்சதில் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா அதனால தான் உங்களை அறிமுகம் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த புன்னகை, அது விஜயின் உலகத்தையே மாற்றிவிட்டது. வெறும் அறிமுகம் என்று நினைத்தவனுக்கு அது ஒரு அழகான நட்பின் தொடக்கமாக தெரிந்தது. அவர்கள் இருவரும் கடற்கரையில் அமர்ந்து பேசத் தொடங்கினார்கள். அந்த முதல் உரையாடல் என்னவாகும்? அவர்களின் நட்பு காதலாக மாறுமா? அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.